சிஎஃப்எஸ்க்கு வந்து 2 நாள் ஆகிப்போச்சு. நேற்று நைட்டு பேப்பர் தருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நைட்டு பேப்பர் எடுத்துக்கிட்டு வந்தாங்க கையில். சரிப்பா வந்துருச்சு, நம்ம வண்டிக்கு பேப்பர் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பார்த்தா 3 வண்டிக்கு மட்டும் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேறு பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இதனாலே எதனா தள்ளி போகுதா என்ன எதுன்னு தெரியல. இன்றைக்காவது ஆகுமான்னு தெரியல, ஏன்னா வீடியோவும் போட முடியல. இங்கேருந்து நான் வந்தால் தானே வீடியோ போடுறதுக்கு அப்படியே இருக்குது பாருங்க. இப்போ தான் மழை பெஞ்சி விட்டுருக்கு, அப்படியே மழை பெஞ்சி இப்போ தான் விட்டுருக்கு. இப்போ தான் கீழே இறங்கி போக போகிறேன் நான் காலையிலேருந்து. அப்படியே போயிட்டு வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்னு போகிறேன். அப்போ ஹார்பர் லைன் நிற்குது பாருங்க. நான் டீ சாப்பிட்லான்னு இப்போ தான் மழை விட்டதுல ஏஞ்சியே போகிறேன். பாருங்க ஒரு டிக்கெட்டு வந்து அதுக்குள்ளே டிஃபன் வாங்கிட்டு வருது. உண்டா பனியனோடு சுற்றிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே வெளியே பாருங்கள் லைன் நிற்குது, ஹார்பர் லைனு. இதான் பில்லு பிரிண்ட் அவுட் பண்ணுற இடம் சிஎஃப்எஸில். என்றைக்கு முடிக்க போகிறாங்கன்னு தெரியல. பாருங்க ஒரு 4 நாளாக நாங்கள் வந்ததுலேருந்து ஒரு 3 நாளாக லைன் நிற்குது காய்ச்சி பயங்கரமாக. அப்படியே பாருங்கள் நல்லா லைன் ஜாமில் தான் இருக்குது. சரி ஆப்போசிட்டில் இருக்க சின்ன டீ கடைக்கு போய் டீ குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பக்கத்தில் டிஃபன் கடை இருக்குது, டிஃபனை வாங்கிட்டு வண்டிக்கு போகலாம். சுத்தமாக இல்லை, ஹார்பருக்கு லைன் நிற்கிது. டிஃபன் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா மழை வந்து ஆரம்பிச்சிருச்சு. வண்டிக்கு போகணுன்னா நான் அணிஞ்சிருவேன், இன்னொன்று தான் போகணும் போல். காய்ச்சி டிஃபன் வாங்கிட்டு அப்படியே வண்டிக்கு ஓடியான்ட்டேன். லைட்டாக கொஞ்சம் நனைஞ்சிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. மழை பெய்யுது நிற்குது. சரி சாப்பிட்டுட்டு எங்கேயும் கீழே லேரிங் போக முடியாது, வண்டிக்குள்ளாரே உட்காந்து கிடக்க வேண்டியது தான். நல்லபடியாக இன்றைக்காவது அவுட் ஆகணும். இந்த ரோடு ஏற்றினதுலேருந்தே டிலே தான். ஏற்றுறதுக்கும் லேட்டாச்சு, வர்றதுக்கும் லேட்டாச்சு. வயலில் ப்ராப்ளம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு 2-3 நாளாக நிற்கிது. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ஏற்றிட்டு அடுத்த லோடு போகலான்னு பார்த்தா இன்னும் வேலைக்கு ஆகலை. சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. விடாது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு கைஸ். கைஸ் பெய்கிற மழையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து மாலை போட்டிருக்காரு. ஒரு 2-3 பேர் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படியே ஒரு வண்டியாக பார்த்து உள்ளார எல்லாத்துக்கும் வந்து கேட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டலு எதுவுமே இல்லை. பாருங்க அங்கே ஒரு வண்டி டிரைவர் வந்து சாப்பாடு கொடுக்குறவங்கள கேட்குறாரு. அநேகமாக போய் கொடுப்பாங்க, ஏன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நமக்கும் ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. பரவாயில்ல, நல்ல விஷயந்தான், நல்லது தான் செஞ்சுருக்காங்க. காய்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா மழை வந்து இன்னும் நிற்கவே இல்லை. நேற்று ஆரம்பிச்சது இன்னும் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நானும் காலையில் வெளியே போய் பார்த்தேன், எந்த ஹோட்டலு எதுவுமே இல்லை. டீ கடை தான் இருந்தது. அங்கே டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே வண்டிக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா வண்டிக்கும் ஒரு வண்டியாக வந்து தட்டி பார்த்துட்டு வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அவங்களே. நல்ல விஷயம். ஏன்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை, இந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு செஞ்சு எடுத்து அவங்க வீட்டிலே செஞ்சு ரெடி பண்ணி அதை பார்சல் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கெலாம் ஒரு நல்ல மனசு வேணும். நல்லது தான் செய்கிறாங்க, நல்லா இருக்கட்டும்.